ரொம்ப கிராஸ் ஆக வேண்டாம். ப்ரிலிமினரியை பொறுத்தளவில் 85 இருந்து 90 கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க போட்டாலே போதும். ஜிகே நல்லா ஸ்கோர் பண்ணி நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா 1:10 அப்படிங்கல நியர்லி ஒரு 15,000 இருந்து 25,000 பேர் வரைக்கும் கூப்பிடுவாங்க. ஒரு 160 ஸ்கோர் பண்ணாலே நம்ம தாராளமாக என்ன செஞ்சிடலாம், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமுக்கு போயிடலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லாங்குவேஜ் பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. இங்கிலீஷ் எடுத்து கூட 2 மாசத்துல இங்கிலீஷை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் தமிழ் எடுத்து 2 மாசத்துல கம்ப்ளீட் பண்ணணும்னா தமிழை ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனாக நீங்கள் படிக்கணும். அதாவது டெய்லி 3 to 4 hours தமிழ் முழுவதுமாக படித்தால் மட்டும்தான் தமிழை 75 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு 85 இருந்து 90 ஸ்கோர் பண்ணுறது அது உண்மைதான். அது ஏன்னா ஒரு இயலை படிக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகும். 63 இயல் இருக்கு 6th இருந்து 12th வரைக்கும். அப்போ அதுக்கு 63 நாள் நம்ம கட்டாயம் ஒதுக்கி ஆகணும். அதை ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு 10 நாள் ஒதுக்கி ஆகணும். அப்படிங்கிறப்போ கரெக்டாக புது புக்கு படிச்சு முடிக்கிறதுக்கு தான் இந்த 75 நாட்கள் இருக்கு. ஓகேயா? சிறப்பு தமிழ் பற்றி பெரிய அளவுல எல்லாம் நீங்க தேடி போக வேண்டாம் சிராஜுதீன். அது நம்மள இப்போ இந்த குரூப் 4 மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் அந்த எக்ஸாமே வெற்றியை டிசைட் பண்ணும். அதுக்கு நீங்க அதர் புக்ஸை தேடி போகலாம். பட் இந்த மாதிரியான ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ரொம்ப பெரிய அளவில் வெளியில தேடி போகாதீங்க. இருக்கிறத வச்சே நம்ம கெஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 5 கொஸ்டின் டிஃப்ரெண்டா எப்பவுமே கேட்க போறாங்க. அதை ஃபேஸ் பண்ணணுமே தவிர அதை சேஸ் பண்ணக்கூடாது. பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் போய் ஃபேஸ் பண்ணிக்கணும். நீங்க சேஸ் பண்ணீங்கன்னா அதுக்காண்டி நிறைய எஃபோர்ட் போடணும். அந்த எஃபோர்ட்டும் நம்பகத்தன்மையோட இருந்திருந்தா எஃபோர்ட் போடலாம். இல்லைன்றப்போ தேவையில்லை. ஓகே, 90 கொஸ்டின்ஸ் போடுற அளவுக்கு கெப்பாசிட்டி வச்சுக்கணும். மீதி 10 கொஸ்டின் அங்கே போய் ஃபேஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஏன்னா சில நேரங்கள் நம்ம படிச்ச போர்ஷன்லேயே நம்மளால ஸ்கோர் பண்ண முடியாம மிஸ்டேக் பண்றோம். படிக்காத போர்ஷன் ஏன் தேடி போயிட்டு அலைஞ்சிட்டு இருப்பானே, அதாவது இல்லாத கற்பனை கேட்டால் ஏன் தேடுறோம்? சிலபஸ்ல இருக்கிறதே கவர் பண்ணலன்றப்போ அதை விட்டு மிச்சம் இருக்கிறத ஏன் நம்ம படிக்கணும்? என்னோட கருத்து அது. அதுக்காக சொல்ல வரேன். சரியா? ஸோ நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க, போகலாம். ஸோ வீக்கெண்ட் பேட்ச் எல்லா பிரான்ச்லையும் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க போய் படிங்க. வீக்கெண்டுக்குள்ள சார் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லா சப்ஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு 50% ஸ்கோரிங் சப்ஜெக்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஷெடியூல் போட்டுருங்க. அது பிரகாரம் வீக்கெண்ட் பேட்சஸ் நடக்கும். நீங்க போய் படிங்க. டாஃப்ல எல்லா பிரான்ச்சஸ்லயுமே வீக்கெண்ட் பேட்சஸும் அதே போல ரெகுலர் பேட்சஸும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஓப்பனா சொல்லணும்னா 80 நாள்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான ப்ரிலிமினரிக்கான போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நிச்சயமா டாப் ஐஎஸ் அகாடமில கம்ப்ளீட் பண்ணி தருவாங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நான் லைவ்ல எவ்வளவு தடவை பேசியிருக்கேன், அந்த மாதிரி நான் பேசியிருக்க மாட்டேன். என்ன காரணம்னா இப்போ டீம் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் என்னோட கண்ட்ரோல் இருக்காங்க. ஒட்டுமொத்த டீச்சர்ஸும் டாப்ல இருக்க ஒட்டுமொத்த டீச்சர்ஸையும் ஸோ என்னோட நாலேஜ் இல்லாமல் சப்ஜெக்ட்ஸ் கிளாஸ் எடுக்க முடியாது. என்னோட நாலேஜ் இல்லாமல் அவங்க இப்போ போர்ஷனை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முறை இல்லாமல் கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி நான் என்னுடைய கண்ட்ரோலில் ஒரு 15 டேஸாக ஒரு ஒர்க் பண்ணி கையில் வச்சிருக்கேன். இப்படி தான் நீங்கள் போர்ஷன் நடத்தணும் அப்படின்னா. அப்போ இதுக்கு முன்னாடி இல்லையா சார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருந்தேன், நல்ல டைம் இருந்ததால. இப்போ ஷார்ட் பீரியடா இருக்கிறதால என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 75 டேஸ்ல நிச்சயமா போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து குரூப் 2ல ரெகுலர் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்ளீட், அதாவது பேரலா போர்ஷனும் நடத்தணும், டெஸ்ட் ப்ராக்டிஸும் கொடுக்கணும், கொடுத்து அவங்களை இந்த பிலிம்ஸ் கிளியர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ண சொல்லியிருக்கேன். அதனால ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் பேட்சஸ் தாராளமாக நீங்க டேஃப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா. ஓகே, என்ன இருந்தாலும் எம்டி இருந்தாலும் வச்சிருக்கேன். ஸோ நமக்கு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி, செப்டம்பர் 13, 15 அண்ணா பிறந்த நாளா, 17 பெரியார் பிறந்த நாள், 13 ஏன் பிறந்த நாள். ஸோ இடையில இருக்கு 14 செப்டம்பர் 14 எக்ஸாம் இருக்கு. ஸோ இன்னையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 75 டேஸ்லேருந்து 85 டேஸ்க்குள்ள இருக்கு. இன்னையிலிருந்து நீங்கள் தேதி 20 இல்லையா, இது ஒரு 10 நாள், அது ஒரு 70. ஸோ அதில் ஒரு 10 நாள் 80 நாள், அதான் 75லேருந்து 80 டேஸ் வரைக்கும் இருக்கு. இதுக்குள்ள நம்ம எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிச்சயமா கிளியர் பண்ண முடியும். பட் ஒரே ஒரு விஷயம் தான், தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வாருக்கு அரும்பொருள் யாதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு ஆராய்ந்து அதை அதற்குரிய தக்க இனத்தோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அடைய முடியாத ஒண்ணு இல்லைதான். ஆனா அந்த தெரிந்த இனம்னு சொல்றேன் பாருங்க, எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், எவ்வளவு படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், அந்த பேட்டர்னை எப்படி அனலைஸ் பண்றது, இந்த அனுபவத்தை தேடி தான் நம்ம பல ஆண்டுகள் அலைஞ்சிட்டு இருக்கமே தவிர அந்த கோர் ஏரியாவை செய்யறதுக்கு அவ்வளவு டைம் ஆகுறது இல்லை. ஒருத்தர் 7 வருஷம் படிக்கிறான்னா 7 வருஷம் போட்டித் தேர்வுல பாஸ் பண்ண தேவைப்படல. அந்த 7 வருஷத்துல பாதி வருஷம் அவன் தேடுதலே போயிடுது. புரியுதா உங்களுக்கு? இது மட்டும் தான். யாராவது ஒருத்தர் உட்காந்துட்டு இந்த இதை மட்டும் படிச்சிட்டியா, சரிவா, இதை படிச்சிட்டியா, இதை படி அப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், மிஞ்சி போனா ஒரு 6 மாசத்துக்கு மேல படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஸோ நம்மளா தேடி நம்மளா படிச்சு நம்மளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த குழப்பத்தை தாண்டி வர பாருங்க, அதுக்கு தான் இவ்வளவு சிரமமானதா இருக்கு. சரியா? அது மட்டும் உண்மை. ஸோ வாங்க சரி, நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சார் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இப்போ தான் நான் எழுதுறேன், இல்லைன்னா நான் இப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நான் என்ன சார் பண்ணணும்? அப்படி ரொம்ப சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கோர் செட் பண்ணலாம். 160 to 170. இது நமக்கு சேஃபான ஸ்கோர். ப்ரிலிமினரியில 160 இருந்து 170ங்கிறது ஒரு சேஃபான நமக்கு ஸ்கோர். இதை ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது எப்படியா இருந்தாலும் லாங்குவேஜ், தமிழ் ஆர் இங்கிலீஷ் கம்பல்சரியா. இதுல நமக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேக்ஸ், இதுல நமக்கு ஒரு 25 கொஸ்டின் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜிகேல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க.
ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ். இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு 35 கொஸ்டின்ஸ் டு 45 கொஸ்டின்ஸ் வர மாதிரி ஒரு 4 சப்ஜெக்ட். இப்போ பாலிட்டி உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் 10 சப்ஜெக்ட் இருக்கு. அந்த 10ல உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 4 சப்ஜெக்ட் இருந்து 5 சப்ஜெக்ட் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் நீங்க டெப்தா படிங்க போதும். ஸோ டோட்டலா இதுதான் நமக்கு 160ல இருந்து 170 வரைக்கும் கோர் ஏரியாவை நல்லா ஸ்ட்ராங்கா படிக்க போதும். எல்லா சப்ஜெக்ட்ஸையும் படிக்கிறதுக்கு போதுமான நேரம் இல்லைங்கிறதுனால லாங்குவேஜ் கம்பல்சரி, அடுத்து மேத்தமேட்டிக்ஸ், அடுத்து ஜிகேல எனக்கு பாலிட்டி பிடிச்சிருக்கு. இல்லைன்னா இந்த சப்ஜெக்ட் எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறதுனா, சில சப்ஜெக்ட் நமக்கு பேக்ரவுண்ட் இருக்கும், நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல படிச்சிருப்போம். சில சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர்ஸ் நமக்கு நல்லா அமைவாங்க, சில சப்ஜெக்ட்ஸ் மெட்டீரியல் நல்லா இருக்கும். இப்போ ஸ்கூல் புக்ல மாடர்ன் இந்தியாலாம் இந்த 10th 12th இது ரெண்டை மட்டும் படிச்சா போதும், அவ்வளவுதான் நான் படிச்சிடலாம் அப்படின்னு தோணும். அந்த அடிப்படையில் ஒரு 4-5 சப்ஜெக்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. 160ல இருந்து 170 கொஸ்டின்ஸ்க்கு ஃபுல்லா படிங்க. மிச்ச சப்ஜெக்ட்ஸை பொறுத்தவரை ஜஸ்ட் நீங்க டச் பண்ணி விட்டுட்டு போய் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியோ, இல்ல ஜஸ்ட் அது ரீட் பண்ணியோ, இல்ல அதுல முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயோ ஜஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா போதும், ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ இது நிச்சயமா இந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதும். சார் தமிழ் எப்படி சார் படிக்கணும், இங்கிலீஷ் எப்படி சார் படிக்கணும்னா, தமிழ் பொறுத்தவரை நியூ புக் கம்ப்ளீட் பண்ணாலே 80 to 90 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ நியூ புக் கம்ப்ளீட் பண்ணாலே 80ல இருந்து 90 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். நியூ புக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பார்த்தாலே தாராளமா 90 கொஸ்டின்ஸ் போட்டுடலாம். சப்போஸ் ஓல்டு புக்கை பெரிய லெவலில் கவர் பண்ணாட்டாலும் 80 to 90 கொஸ்டின் நியூ புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே கவர் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஓல்டு புக்ஸை நீங்க மெட்டீரியல்ஸ் வச்சு கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப டெப்தா எப்படி சொல்றதுன்னா, தமிழ ப்ராக்டிஸ்ல தான் நீங்க ஸ்கோர் பண்ற மாதிரி பாத்துக்கணும். தமிழ் ஒரு ரீட் பண்ணிட்டு ஃபுல்லா ப்ராக்டிஸ் கொண்டு போயிடணும். அடிக்கடி ரிப்பீட் பண்ணி ரிவிஷன் பண்ண டைம் இருக்காது நமக்கு, அவ்வளவுதான் டைம் இருக்கும். மேக்ஸ் பொறுத்தளவையில சிலபஸ்ல என்ன இருக்கோ அந்த சாப்டருக்கு பேசிக் மாடல் தெரிஞ்சுக்கணும். மாடல் சம் என்ன, ஏன்னா இப்போ லாஸ்ட் குரூப் 4ல மாடல் சம்ஸ் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அந்தந்த பேசிக்ஸ்ல இருக்கக்கூடிய மாடல் சம்ஸை நீங்க கவர் பண்ணீங்கன்னா போதும். நம்ம கூட பரத் சாருடைய மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ் கூட போட்டிருக்கோம். ஸோ அதனால மேக்ஸுக்கு வந்து ஸ்பெஷலா உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்ட்டுங்கிறது தெரியாது தான், அதுக்கு எங்கேயாவது கிளாஸ் போறது நல்லது, என்னோட சஜஷன். அதை நம்ம உட்காந்து நம்மளா போராடி நம்ம மனசை கட்டுப்படுத்தி படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்கும். அதனால சொல்றேன். சரி ரைட். ஏன்னா முன்னாடிலாம் மேக்ஸ் கொஞ்சம் இப்பவே படிக்க ஆரம்பிச்சிடலாம். மேக்ஸ் நீங்க ஜூலைலேயே மேத்தமெட்டிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. அந்த மாதிரி நீங்க ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே தாராளமா ஒரு ஃப்ரெஷர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையான புக்ஸ் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சிலபஸ் இதெல்லாம் கையில வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிறதுல ஒரு ப்ரீ பிளான் பண்ணி ஒரு டைம் டேபிள் போடுங்க. அது பிரகாரம் படிங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ் எடுத்துட்டீங்கன்னா 63 இயல் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு இயல், அந்த ஒரு இயலை படிச்சு முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட், அப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸ் டெய்லி ஒரு 10 சம் செஞ்சு பார்த்தா போதும். ஒரு 1 hour இருந்து 2 hours மேக்ஸுக்கு டெய்லி ஒதுக்குனா போதுமானது. ஸோ அதே போல ஜிகே சப்ஜெக்டை பொறுத்தளவையில உங்களோட பேக்ரவுண்ட் இருக்கிற சப்ஜெக்ட் எது, இன்ட்ரெஸ்டா இருக்கிற சப்ஜெக்ட் எது, ஸ்கோர் பண்ற சப்ஜெக்ட் எதுன்னு 3ஆ பிரிச்சு 3லயும் ஒரு 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். சரியா? ஓகே. ஸோ தமிழ் புக் வைஸா படிக்கலாமா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாப்ல. தமிழ் ஸ்கூல் புக் வைஸா படிக்கலாமா? பேக்ரவுண்ட் நாலேஜ் வேணும்னா தமிழ் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் வைஸா தான் படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் சிலபஸ்க்கு வரணும். ஆனா நிறைய பேர் ஸ்கூல் புக் படிச்சதுலேயே நிறைவடைஞ்சிடறாங்க. ஓகேயா? அதனால ரெண்டையும் பேரலா படிக்கிறது நல்லது, என்னுடைய சஜஷன். ஒரு பக்கம் வந்து ஸ்கூல் புக் வரிசையா இயல் வைஸா வந்துட்டு இருக்கும்போதே சாப்டரையும் தூக்கி வச்சு என்ன செய்யணும், சிலபஸையும் தூக்கி வச்சு இலக்கணத்துக்கு மட்டுமாவது ஃப்ரண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடும். சரி, ஏதாவது ஒரு வால்யூம் செய்யுள் இல்ல உரைநடை இல்ல இலக்கணம் ஏதாவது ஒரு இதை வந்து ஸ்கூல் புக்ல ஒரு 6th to 8th படிக்கும்போது சிலபஸ் வைஸா இருக்கக்கூடிய இலக்கியத்தை வாசிக்கலாம். 9th 10th படிக்கும்போது ஒரு இலக்கணம் வாசிக்கலாம். அப்புறம் 11th 12th படிக்கும்போது ஒரு உரைநடை, தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் வாசிக்கலாம். இப்படி பேரலா வாசிக்கிறது பெஸ்டா இருக்கும். ஓகே. உதயம் டெஸ்ட்